ஜனாதிபதி தேர்தலில் இந்த அரசியல் கட்சிகள் சொல்லித்தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பதாக சொல்லுவது என்பது அப்பட்டமான பொய். ஹரீந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட விகிதத்துக்கு மேல் வாக்கை பெற்றுவிட்டால் இந்த சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்கள் பதவி விலகி போய்விடுவார்களா என்றால் இல்லை, அவர்களுக்கு வித்தம்புருஷம் கிடையாது. சுமந்திரன் நினைப்பது போல மக்கள் அல்ல, அவர் சொல்வது போலும் அல்ல. மக்கள் தங்களுக்கு எதிரானவனுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்காக தமிழ் மக்களுக்கு அதிக கூடிய தீங்கை விளைவி எந்த வெட்கமும் இல்லாமல் தோற்கப் போகின்றான் என்று தெரிந்தவனுக்கு போய் ஆதரவளித்து மக்களை வாக்களிக்க சொல்லிவிட்டு மக்கள் தங்களுடைய மனநிலையில் தன்னுடைய எதிரி, அதில் சாணக்கியனும் விதிவிலக்கல்ல. சாணக்கியன் 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்ந்து எங்களுடைய ரத்தம் காய்வதற்கு முன்னர் 2010 தேர்தலில் வெத்திலை சின்னத்திலே அதுவும் பிள்ளையான் முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற போது எனக்கு எதிரானவருக்கு எதிராக தன்னுடைய கட்சிக்காரரையே இன்னொரு 3 கிளிநொச்சி மாவட்டத்திலே 3 பிரதேச சபைகளிலே வண்டில் சின்னத்திலே போட்டியிட வைத்தார் சுமந்திரன். ஆனால் தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவர் போட்டியிலே அங்கே கிழக்கு மாகாணத்தவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள். சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்களை முன்னிறுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டன. தமிழரசு கட்சி ஹரீந்திரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது அவரை கட்சியில் விட்டு நீக்குவது என்ற முடிவெடுத்தால் தமிழரசு கட்சியினுடைய அஸ்தமனமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அது கிழக்கில் மாத்திரமல்ல, வடக்கிலும். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600000037. மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நாட்கள் அண்மித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்முனை போட்டியாக தென்னிலங்கையில் பேசப்பட்டாலும் வடக்கு கிழக்கில் அது 4 முனை போட்டியாக பேசப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளருடைய களம் இறங்குதலுடைய பிரதிபலிப்பாக ஒட்டுமொத்தத்தில் இந்த தேர்தல் தொடர்பில் எல்லா தரப்பினர் மத்தியிலும் வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலும் பல வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. உங்களுடைய பார்வையில் தென்னிலங்கை அரசியலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பவர் எந்த அளவு தாக்கம் செலுத்த போகின்றார்? அது தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை நடந்துவிட்டால் என்ன முடிவாக அமையலாம்? இலங்கையினுடைய இந்த 9வது ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் ஒரு முக்கிய காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வளவு காலமும் விண்ணப்பித்த வேட்பாளர்கள் இந்த முறை கடந்த காலத்திலும் விட அதிகமாக வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் இந்த தேர்தலில் போட்டியிடுபவர்களுடைய பலவீனங்கள் பற்றி பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலே 3 தரப்பினர் பலமானவர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் தான் இதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில தென்னிலங்கையில அந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாமல் ராஜபக்ச நிறுத்தப்பட்டதன் விளைவு ரணில் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை கேள்விக்குள்ளாக்கியது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவினுடைய வாக்கு வங்கியில் அது வீழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அது கொண்டிருக்கிறது. இவ்வாறு பார்த்தால் 4வது நபராக சிங்கள தேசத்தில் இருக்கின்ற ஜேவிபி சார்ந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கான வாக்கு என்பது, அவர்களுக்கான வாக்கு என்பது ஒரு நிலையான வாக்கு. அது அந்த 4.5 வீதத்துக்குள்ளேதான் அது தொடர்ந்து இருக்கிறது. அது கடந்த காலத்துல அவ்வாறுதான் இருந்தது, இனியும் அவ்வாறுதான் இருக்கும். இல்லை அது கூடும் என்று சொன்னாலும் ஒரு 2 வீதம் கூடியிருக்கலாம், அதுக்கு மேல கொடுக்கன வாய்ப்பில்லை. அதே நேரத்துல சிங்கள தேசத்துல அதாவது அறகலைய போராட்டக்காரர்கள் தாங்களும் ஒருவரை நிறுத்தியதன் அடிப்படையில அந்த ஜேவிபிக்கான வாக்கு கடந்த காலத்தில் இருந்ததை போலத்தான் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆகவே தென்னிலங்கையில் இந்த 3 வேட்பாளர்களுடைய வாக்கு வங்கியினுடைய கணக்குகளை பார்த்தால் இவர்கள் இந்த 3 வாக்குகளும் ஒரு 40 வீதத்தை தாண்டவே முடியாது இருக்கின்ற நிலைமையில. ஆனால் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலில் அவர் 50 வீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற வேண்டும், அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டும். ஆனால் அறுதி பெரும்பான்மையை பெறாத பட்சத்தில் அவர்
அந்த போட்டியிலே இரண்டாவது வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லப்படுவார். அதாவது முதல் 2 அதிகூடிய வாக்குகளை பெற்றவர்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டு ஏனையவர்களுடைய கழித்து விட்டு அந்த ஏனையவருடைய வாக்குகளை விருப்பு வாக்கு எண்ணப்படும். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றில் இன்று வரை காலமும் யாரும் 2ஆம் வாக்கு போட்டது கிடையாது. 2வது விருப்ப தேர்வை போட சொல்லி எந்த ஒரு கட்சியும் சொன்னதும் கிடையாது. ஆகவே இலங்கையினுடைய அரசியலில் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவருக்குத்தான் உள்ளடி போட்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலமும். ஆகவே இந்த 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 50% பெறமாட்டார்கள் என்ற நெருக்கடி வருகின்ற போது இதை பற்றி பேசியவர்கள் தமிழர்கள் தான். அதாவது இந்த 2ஆம் விருப்பு வாக்கை போட வைப்பதற்கு தமிழ் மக்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் போட வைக்க வேண்டிய சூழலை உருவாக்கும் என்பதை சொன்னவர்கள் தமிழர்கள் தான். அப்ப தமிழர் தரப்பு இப்போது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது. அதுவும் என்ன சொல்லுகிறது? ஒருவருக்குத்தான் வாக்களியுங்கள், அதாவது சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற அரியநேந்திரன் அண்ணருக்கே வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கி ஒரு 12% இருக்கிறது இலங்கையுடைய தேர்தல்ல. அப்ப இந்த 12% வாக்காளர்களில் வடகிழக்கில் வாழ்கின்ற வாக்காளர்கள் முழுமையாக தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தால் சிங்கள தேசத்தில் நிச்சயமாக அவர்கள் 50% தாண்ட முடியாது. ஆகவே இந்த இலங்கையுடைய ஜனாதிபதி தேர்தல் இந்த தடவை 50% தாண்டாமல் அரசியல் ஜாப்பில் உள்ளது போன்று முதலாம் சுற்றில் வெல்லாதவர்கள் 2ஆம் சுற்றுக்கு போய் 2ஆம் சுற்றிலும் வெல்லாமல் சாதாரண பெரும்பான்மையில் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுகின்ற நிலையை இப்போது தோற்றுவித்திருக்கிறது. அதுதான் நடக்க போகிறது. ஆனால் இங்கே இந்த சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் வாக்காளர்களை கவருவதற்காக சில தமிழ் அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வடக்கு நோக்கி படையெடுக்கிறார்கள். வடக்கினுடைய சுவர்களிலே அவர்கள் சிரித்த வடங்களை ஒட்டி வடக்கினுடைய சுவர்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு இந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியும். அதே நேரத்தில் தமிழ் மக்கள் தரப்பில் சில இந்த அரசியல் முகவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த அரசியல் தலைவர்களுக்கு பின்னே இந்த பணம் பண்ணும் தொழிலும் தங்களுடைய நலன்களை தக்க வைப்பதிலும் ஈடுபடுவார்கள். இது இயல்பான விஷயம். அதாவது எங்கேயுமே கோடாலி காம்புகள் இருக்கத்தான் செய்யும். இவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவர்களுடைய அதாவது இந்த தமிழ் மக்களுடைய வாக்கு விகிதம் என்று நாங்கள் பார்த்தால் பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் தங்களுடைய பிரதேசத்தினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதே நேரம் அந்த கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் இந்த அரசியல் கட்சிகள் சொல்லித்தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பதாக சொல்லுவது என்பது அப்பட்டமான பொய். நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் இங்குதான் ஒரு முரண் இருக்கின்றது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். நாம் யாரை வாக்களிக்குமாறு கோருகின்றோமோ அவர்களுக்குத்தான் தமிழ் மக்கள் ஆக குறைந்தது அதிகளவான வாக்குகளை வழங்குவார்கள். அதுவே கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன. எம்முடைய முடிவையே மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் ஊடகங்களிலே நீங்களும் அந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள். சுமந்திரன் அவர்கள் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள் அதற்கு நேர் எதிரான கருத்து. அப்படியே சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற கடந்த 3 தேர்தல்களிலும் தாங்கள் கூறிய ஒருவரையே தமிழ் மக்கள் ஆதரித்தார்கள் என்கின்ற கருத்தெல்லாம் சற்று முரணும் குழப்பமுமாகின்றது. ஒரு தெருவால் போகின்ற போது தூரத்திலே அங்கே சிலுவை தெரிகிறது. ஆனால் அந்த சிலுவைக்கு முன்னே உள்ள தோட்டத்திலே தோட்டக்காரன் வேலை செய்து கொண்டு வருகின்ற மக்களை பார்ப்பான். அப்போது அந்த மக்கள் தங்களுடைய கையை நெஞ்சில வைத்து தலையில வைத்துட்டு போவார்கள். இவர் நினைப்பாராம் தன்னை பார்த்து எல்லாரும் சல்யூட் அடிச்சுட்டு போயினவன். அப்படித்தான் சுமந்திரன் நினைக்கிறார். சுமந்திரன் நினைப்பது போல மக்கள் அல்ல, இவர் சொல்வது போலும் அல்ல. மக்கள் தங்களுக்கு எதிரானவனுக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்காக, தமிழ் மக்களுக்கு அதிக கூடிய தீங்கை விளைவித்த சிங்கள தலைவனுக்கு வாக்களிக்க கூடாது என்ற ஓர்மத்தின் அடிப்படையில அவர்கள் அதற்கு அடுத்த உள்ளவனுக்கு 2ஆம் எதிரிக்கு வாக்களித்து இவை தங்களுடைய முழுமையான எதிர்ப்பை காட்டுவது. இது தமிழ் மக்களுடைய இயல்பான பண்பாட்டில் இருக்கிற வஞ்சம் தீர்க்கின்ற அல்லது வச்சு செய்கின்ற என்று சொல்லப்படுகின்ற விஷயம். இதை தங்களுடையதாக உரிமை கோருவது என்பது அது அடிமுட்டாள்தனமான செயல். ஆகவே இங்க தமிழ் மக்களுடைய வாக்களிப்பை நாங்கள் பார்த்தால், தமிழர் பிரதேசம் எங்கும் பார்த்தாலே தமிழ் மக்களுக்கு எதிராக யார் அந்த காலத்தில் முதன்மையாக செயற்பட்டானோ அவனுக்கு எதிராக நிற்பவனுக்கு வாக்களிக்கிற சாயலைத்தான் நாங்கள் அங்க பார்க்க முடிகிறது.
ஆகவே இங்கே அதாவது கட்சிகள் சொல்லி இந்த கட்சிகளுக்கு பின்னே மக்கள் வாக்களித்தார் என்று சொல்லக்கூடாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வேற தெரிவில்லை, ஆகவே இவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். இப்போது தமிழ் மக்களுக்கு புதிய தெரிவுகள் வந்து விட்டன. கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் தாங்கள் கூறிய ஒருவரையே மக்கள் ஆதரித்தார்கள் என்று அவர் ஆதாரத்தோடு கூறுகின்றார். எந்த வெட்கமும் இல்லாமல் தோற்கின்றவனுக்கு போய் தோற்கப் போகின்றான் என்று தெரிந்தவனுக்கு போய் ஆதரவளித்து மக்களை வாக்களிக்க சொல்லிவிட்டு மக்கள் தங்களுடைய மனநிலையில் தன்னுடைய எதிரிக்கு எதிராக வாக்களித்தவனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதை கூட புரிந்து கொள்ளாமல், அல்லது இதுதான் அந்த சட்டத்தரணி அரசியலில் பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் பேசுகின்ற அந்த பழக்கத்தின் விளைவாக இருக்கலாம். அது தொழில் முறைமையினால் வந்த தொடர்ச்சியாக மத்திய முடிந்த பின்னரும் அதற்கு தொடர்ச்சியாக சுமந்திரன் அவர்களுடைய கருத்தை தமிழரசு கட்சியின் சார்பில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அது கட்சியினுடைய முடிவு என்று கூறப்படுகின்றது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? கட்சியிலே உண்மையில் முதுகெலும்புள்ள பலர் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். முதலாவது, இந்த கட்சி சீரமைக்கப்பட வேண்டும், இல்லாட்டில் இந்த கட்சி சீரழிந்துவிடும். அப்ப இந்த கட்சி மீள் நிர்மாணம் செய்ய வேண்டும். இவ்வாறு தான் தோன்றித்தனமாக எதேச்சதிகாரமாக செயற்படுபவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இங்கே தாங்கள் விரும்பியவர்களை கட்டுப்படுத்தவும் தாங்கள் சார்ந்தவர்களை கட்டுப்படுத்தாமலும் இருக்கின்ற ஒரு எதேச்சதிகார போக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் முன்பு பலமுறை எழுதியிருக்கிறேன். அதாவது தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் கட்சிகள் தங்களுக்குள் ஒரு ஜனநாயக முறைமையை பின்பற்ற வேண்டும், ஜனநாயகம் என்பதை அவர்கள் சரிவர கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இங்கே ஜனநாயக முறைமை இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் கடந்த காலத்தில், அதுவும் குறிப்பாக உள்ளூராட்சி தேர்தல் வந்த காலத்தில் தங்களுக்கு விருப்பமா தனக்கு எதிரானவருக்கு எதிராக தன்னுடைய கட்சிக்காரரையே இன்னொரு 3 கிளிநொச்சி மாவட்டத்திலே 3 பிரதேச சபைகளிலே வண்டில் சின்னத்திலே போட்டியிட வைத்தார் சுமந்திரன். ஆனால் அது தன்னுடைய என்று இப்போது சொன்னால் இல்லை நான் அது சொல்லவில்லை, அது தன்னுடைய ஆதரவாளர்கள் தன்னுடையவர்கள் நல்லா இருந்தார்கள் சொல்லுவார்கள். இவருடைய அனுமதியின்றி அவர்கள் போட்டிருக்க முடியாது. ஆகவே அங்கே கட்சியினுடைய ஆதரவின்றி கட்சி போட்டியிடுகின்ற ஒரு நிலையில் இவர்கள் எதிராக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் இவர்கள் ஒரு விளக்க கடிதம் எதையுமே அனுப்பவில்லை, அவர்களிடம் எந்த விளக்கமும் கேட்கவில்லை. ஆனால் இப்போது கட்சி போட்டியிடாது, அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை கட்சி போட்டியிடாது என்ற தீர்மானம் இருக்கின்ற போது சுயேட்சையாக ஒருவர் தமிழரசு கட்சியிலிருந்து அரியநேந்திரன் அவர்கள் வந்து போட்டியிடார் என்றால் அவருக்கு விளக்கம் கேட்டு தாங்கள் கடிதம் அனுப்பி இருக்கிறோம், 2 வாரத்துக்குள் பதில் அவர் தர வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்லியது மாத்திரமல்ல, உள்ளுக்குள்ளே அவரை கட்சியிலிருந்து நீக்குவோம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் இவர்களுடைய ஜனநாயகத்தை பிரதிபலிக்கின்றது? இங்கே இவர்களிடம் தேசியம் என்பது இருக்கிறதா? இங்கே ஏற்கனவே தமிழ் தேசியம் சிதைவுக்குள்ளாகி இருக்கிறது. அதுவும் கடந்த தமிழ் அரசு கட்சியினுடைய தலைவர் போட்டியிலே அங்கே கிழக்கு மாகாணத்தவர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள். சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்களை முன்னிறுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டன. இருந்தும் சிறிதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். கிழக்கு மாகாணத்தை சார்ந்தவர்கள் சிறிதரன் அவர்களுக்கு தேசியத்தின் பால் நின்று தாங்கள் வாக்களித்ததாக சொன்னார்கள். இந்த உள் முரண்பாடுகளினால்தான் பல்வேறு வழக்குகளை போட்டு இப்போது தமிழரசு கட்சி நீதிமன்ற வாசலிலே நிற்கிறது. அது தீர்ந்த பாடில்லை. அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் இவர்கள் சில நேரம் இந்த வீட்டு சின்னத்திலே போட்டியிட முடியாத சூழலை கூட இவர்கள் தோற்றுவிக்கலாம். ஏனென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியுடைய பெரும்பான்மையினர் இதுக்கு வாக்களிக்க போகிறார்கள், அதாவது அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள், அவர்கள் பக்கம் நிற்க போகிறார்கள். ஆகவே இங்கே ஒரு பெரிய குளறுபடியை இவர்கள் ஏற்படுத்த போகிறார்கள் என்பது தெரிகிறது. அதாவது சிங்கள தேசத்தால் உளவாளியாக அனுப்பப்பட்டவர்கள் எவ்வாறு இந்த தமிழரசு கட்சி என்ற அந்த வீட்டினுடைய கோணை ஸ்டோன்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீடு திடீரென உடைந்து விழுந்து விடும், இந்த மூளைக்கற்களை கலட்டி விடுவது என்று சொல்வார்கள். அவ்வாறுதான் இப்போது தமிழரசு கட்சியினுடைய மூளைக்கற்கள் கலட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்தவர் தன்னை தலைமைத்துவ பண்போடு மேலெழுந்து வந்து நின்று நிர்வகிக்க வேண்டும். இல்லையேல் இந்த தமிழரசு கட்சி பெரும் நெருக்கடியை சந்திக்கும். அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தலுடன் அது பெரிய நெருக்கடியை சந்திக்க போகிறது. எது எப்படி இருப்பினும் அரியநேந்திரன் அண்ணருக்கான அந்த தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது, நீங்கள் அரியநேந்திரன் தொடர்பில் தொடர்ச்சியாக கூறுவதனால் இந்த வினாவினை சொல்லுகின்றேன். தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை.
அவருக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை விரைவில் எடுப்பதற்கான அனைத்து முகாந்தரங்களும் இருப்பதாக மத்திய குழு கூட்டத்தின் பின்னரும் குறிப்பிட்டார். ஊடகவியலாளர் சந்திப்பிலும் குறிப்பிட்டார். அரியநேந்திரன் அவர்கள் ஆயுள் கால உறுப்பினர், தமிழரசு கட்சியின் நீண்டகால உறுப்பினர். அது மட்டுமல்லாது கிழக்கு மாகாணமே ஒரு புறையோடி போய் தமிழ் தேசிய அரசியலை யாரும் முன்னெடுக்க முடியாது என்ற காலத்தில் அரியநேந்திரன் தமிழ் தேசியம் பேசியவர், நாடாளுமன்றம் சென்றவர். இப்படியான அடையாளங்கள் எல்லாம் அவர் பக்கம் இருக்கின்ற போது தமிழரசு கட்சி அவர் மீது இப்படியான ஒரு நடவடிக்கையை பாய்ச்சுமாக இருந்தால் அதனை நீங்கள் அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழரசு கட்சி அரியந்திரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது அவரை கட்சியில் விட்டு நீக்குவது என்ற முடிவெடுத்தால் தமிழரசு கட்சியினுடைய அஸ்தமனமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். அது கிழக்கில் மாத்திரமல்ல, வடக்கிலும் தமிழரசு கட்சிக்கான அஸ்தமனம் ஆரம்பித்துவிடும். அதே நேரத்திலே உதயசூரியன் பிரகாசிக்க கூட தொடங்கிவிடும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆகவே இங்க தமிழ் மக்கள் தங்களுடைய நலன்களை அல்லது தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாத யாரையும் தொடர்ந்து வைத்திருக்க விரும்ப மாட்டார்கள். பல தீர்வுகள் இன்று இருக்கின்றன. புதிய கட்சிகள் உருவாகலாம் அல்லது பழைய கட்சிகள் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யப்படலாம். ஆகவே இங்கே சிங்கள தேசத்தில் அவ்வாறுதான். இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். திரு சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதங்கள் கொடுக்கப்பட்டன. அந்த காலப்பகுதியில் ஒழுக்காற்று விசாரணைக்கு பொறுப்பாக இருந்தவர் CVK சிவஞானம். கடிதங்கள் கொடுக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் உக்கிரமடைந்த போது CVK சிவஞானம் அவர்கள் ஒழுக்காற்று குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலகியதும் இங்கு ஒரு உங்களுக்கான ஞாபகப்படுத்தலாக கூறுகின்றனர். நிச்சயமாக இதிலே இந்த முதிய தலைவர்கள் சம்பந்தன் இறக்கும் வரை நடக்க முடியாமல் இருக்கின்ற போது தன்னுடைய பதவியை விட்டு விலகவில்லை. அவ்வாறுதான் இந்த முதிய தலைவர்கள் பலர் அவ்வாறுதான் இருக்கிறார்கள். அவர்கள் செயலற்றவர்கள், அவர்களால் எதையும் செய்ய முடியாது, அவர்கள் கையாளாகத்தனமுள்ளவர்கள் என்பதை இந்த பதவி விலகல் காட்டுகிறது. வேண்டுமென்றால் ஆக்ரோஷமாக ஊடகங்களில் பேசலாம். அவர்கள் செயற்பட போவதில்லை. இந்த ஓடிய குதிரைகளால் இனி எந்த பயனும் கிடையாது. இனி இதற்கு தீனி போடுவதுதான் நஷ்டமாக இருக்குமே தவிர இதனால் எந்த பயனும் கிடையாது. புதிய தலைவர்கள் வர வேண்டும். இளம் தலைமுறை கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் இந்த முதியவர்கள் கட்சியை காப்பாற்ற போகிறோம் என்று சொல்லி இந்த கட்சியை அழிக்கின்ற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஒவ்வொருடைய அரசியல், இந்த முதியவர்களுடைய அரசியலுடைய கடந்த காலத்தை பார்த்தால் மிக அசிங்கமானவைகளாகவே இருக்கின்றன. ஆகவே அதை பற்றி இதில் நான் விமர்சிக்க வரவில்லை. அது தேவையற்றது கூட. ஆனாலும் தமிழரசு கட்சியை மீண்டும் ஒரு தனித்துவமான கட்சியாக மிளிர வைக்க வேண்டுமா இருந்தால் இந்த களையெடுப்புகள் தேவையாக இருக்கிறது. ஜனநாயக முறைமை தேவையாக இருக்கிறது. மக்களுடைய விருப்பங்களை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்று இப்போது குறிப்பிடுகின்றீர்கள். தமிழ் பொது வேட்பாளருடைய வெற்றி என்பது அதிகளவான மக்களுடைய வாக்களிப்பு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று. ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் நேருக்கு எதிரும் புதிருமாக இருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கூறுகின்றார், கட்சியின் நிலைப்பாட்டுக்கு எதிராக பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேந்திரன் அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை, அவரை ஒருவரும் ஆதரிக்க கூடாது, அவர் பின்னால் யாரும் செல்லக்கூடாது. அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக கூடுதலான வாக்குகளை பெற்றவர். அவருடைய கருத்தை மக்கள் ஏற்பார்கள் தான். இந்த சிங்களத்தோடு இரண்டர கலக்கப் போகின்றவர்கள் இவ்வாறுதான் பேசுவார்கள். அதில் சாணக்கியனும் விதிவிலக்கல்ல. சாணக்கியன் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்ந்து எங்களுடைய ரத்தம் காய்வதற்கு முன்னர் 2010 தேர்தலில் வெத்திலை சின்னத்திலே, அதுவும் பிள்ளையான் முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற போது அதிலே போட்டியிட்டு அங்கே தோல்வி கண்டவர். அவ்வாறு நாங்கள் ஒரு இரத்த சகதைக்குள் கிடக்கின்ற போது எங்களை மிதித்து கொண்டு தேசிய கட்சியோடு நின்று போட்டியிட்ட மனிதர் தான் இவர். இவரிடம் தேசியம் இருக்கின்றது என்று பலரும் நினைக்க கூடும். ஆனால் அவருடைய இந்த கடந்த கால வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். இத்தகைய செயற்பாட்டை மட்டக்களப்பில் வீட்டு சின்னத்தின் கீழ் வெற்றி பெற்றவர் இவ்வாறு பேசிக்கொண்டிருப்பது எதிர்காலத்தில் இவர் மீண்டும் ஒரு முறை மொட்டு சின்னத்தில் இவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவர் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்த முறையோ அல்லது அதுக்கு அடுத்த முறையோ, எதிர்வரும் தேர்தலின் ஒரு 2 தேர்தலின் பின்னர் அவர் மொட்டு சின்னத்தில் தான் இருப்பார். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இங்கே தமிழரசு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களும் கிழக்கு மாகாண மக்களும் அரியநேந்திரன் போன்ற தேசியத்தின்பால் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கை காலம் முழுவதையும் தேசியத்தோடு நின்றவர்கள் பக்கமே நிற்பார்கள். மக்களை பொறுத்தளவில் அந்த காலத்தின் தேவை கருதி சிலருக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் இவைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இன்று இருக்கிற நிலைமையில் சிவில் சமூகமும்
அறிவியலாளர்களும் இந்த அதாவது தமிழ் மக்களுடைய அரசியலை வழிநடத்தவும் தமிழ் மக்களுடைய அரசியலை செப்பனவதற்குமான வேலை திட்டங்களில் இறங்கி இருப்பதனால் இந்த கட்சிகளுடைய எதேச்சதிகார போக்கு எதிர்வரும் காலங்களில் களையப்பட்டுவிடும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அது நிச்சயமாக நடக்கும். அது நடக்காவிட்டால் தமிழ் மக்களுடைய தேசிய அரசியல் என்பது சூனியமாகிவிடும். ஆகவே தமிழ் மக்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் தனித்துவமாக நிற்க வேண்டும். ஆகவே நாம எழுந்து நிற்க வேண்டும். நாம எழுந்து நிற்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த எங்களுடைய நிலத்தையும் எங்களுடைய மக்களையும் எங்கள் மக்களுடைய பண்பாட்டையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆகவே நாங்கள் எப்போதும் தனித்துவமாக நிற்க வேண்டும். சிங்கள தேசியவாதத்துடன் நாங்கள் இரண்டர கலப்பதற்கான செயல் நடவடிக்கைகளிலேயே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை தனித்துவமாக காட்டுவதற்கு ஒரு தமிழ் வேட்பாளர் எங்களுக்கு தேவைப்படுகிறார். அதாவது ஒரு நெருக்கடி மிகுந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு தூர நோக்கோடு இந்த தமிழ் தேசியத்தை தக்க வைப்பதற்காக அரிநேந்திரன் அவர்களை சங்க சின்னத்தில் போட்டியிட வைத்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே அரிநேந்திரன் அண்ணர் அவர் விரும்பி அல்லது அவர் தன்னுடைய சுய நலன்களுக்காக இங்கே வரவில்லை. அவர் பல சுய நலன்களை துறந்து தமிழ் தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் தமிழ் மக்களுடைய இருப்பிற்காகவும் அவர் தன்னை இதில இந்த ஆடுகளத்தில் அவர் இறங்கி இருக்கிறார். ஆகவே இந்த சங்க சின்னம் என்பது தமிழ் மக்களுடைய சின்னம், தமிழ் மக்களை நிலைநிறுத்துவதற்கான சின்னம், தமிழ் மக்கள் ஒரு தேசியமாக திரண்டு நிற்பதற்கான குறியீடாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆகவே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் அரிநேந்திரன் அண்ணருக்கு கிழக்கு மாகாண மக்கள் பெருமளவிலே வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடும். ஆனாலும் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் ஒரு தமிழனுக்கு வாக்களிக்கவனும் நான் தமிழனாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் காட்ட வேண்டுமானால் நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள். அவ்வாறு வாக்களித்து இங்கே இந்த அரிநேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட விகிதத்துக்கு மேல் வாக்கை பெற்று விட்டால் இந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் பதவி விலகி போய்விடுவார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு வெக்கம் கிடையாது, அவர்களுக்கு ஜனநாயக முறைமை கிடையாது. தங்களுடைய கருத்தை மக்கள் புறந்தள்ளினார்கள் என்று சொன்னால் அவர்கள் ராஜினாமா செய்யணும், இந்த பதவியை விட்டு விலக வேண்டும். அவர்கள் ஒருபோதும் விலகப் போவதில்லை. அவ்வாறு யாரும் எதிர்பார்ப்பது மிக தவறானது. சுமந்திரன் பல தடவை சொல்லி இருக்கிறார், தான் பதவி விலகி விடுவேன், அதாவது அரசியல் ஜாப்பு வராவிட்டால் பதவி விலகி விடுவேன் என்று. அவ்வாறு ஒரு 15 தரம் சொல்லிவிட்டார். ஆனால் அவர் பதவி விலகவில்லை, பதவியை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அடுத்த முறை அவர்களுக்கு பதவி வராது என்பது அவருக்கு தெரியும் போல் இருக்கிறது. இவ்வாறுதான் இன்னும் சிலரும் இருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்து கொண்டு நாங்கள் தேசியம், அதாவது கண்ணாடி கூட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லறிந்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த தேர்தலினுடன் அவர்களுடைய சாயமும் வெளுக்கும். அதாவது கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் அளித்த வாக்கு வீதத்தையும் இந்த முறை தமிழ் மக்கள் அளிக்கிற வாக்கு வீதத்தையும் நாங்கள் சமன்படுத்தி பார்க்கின்ற போது அதிகரித்திருப்பதை காணலாம். ஆகவே புறக்கணிப்பு என்ற விடயமும் இங்கே புறக்கணிப்பு என்று சொல்பவர்களுடைய கருத்தும் இங்கே அடிபட்டு போவதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றன. ஆனாலும் தாங்கள் அரசியல் பரப்பில் இருந்து கொண்டு என்ன பொய்யை சொன்னாலும் மக்கள் கேட்பார்கள் என்ற மனநிலை இன்றும் இந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது என்பதுதான் மிக கவலையான விடயம். இப்போது எல்லோருடைய கருத்துக்கள் அல்லது எதிர்கருத்து ஆதரவு கருத்து என்று நீண்டு கொண்டு செல்கின்ற சூழ்நிலையில் கட்சிகள் தொடர்பிலும் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் எல்லோரிடம் இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தீர்கள். ஒருவேளை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கூறியது போன்று தேர்தல் மிகவும் இறுக்கமான ஒரு நிலையில் இருப்பதாக எல்லோரும் எதிர்பார்க்கின்றார். வாக்களிப்பு முறை தொடர்பிலும் கூட சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். 3க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டால் கட்டாயம் 3 வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அவருடைய வாதம் இருக்கின்றது. இந்த வாக்களிப்பு முறை தொடர்பிலும் திரு சுகாஸ் அவர்களுடைய கருத்து தொடர்பிலும் அரசியல் ஆய்வாளராக, அரசியல் தொடர்பில் நீண்ட பார்வையுடையவராக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? அவருடைய அந்த பேட்டியை பார்த்த போது என்னுடைய ஜீன்ஸ் கலண்டு விழுந்தது போல எனக்கு ஒரு வெக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஒரு சட்டத்தரணி என்று தன்னை சொல்கிறார், ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் என்று சொல்கிறார், தான் படித்த பள்ளிக்கூடங்களை வரிசைப்படுத்துகிறார், வீரதீர செயல்களை வரிசைப்படுத்துகிறார். ஆனாலும் இலங்கை அரசியல் சட்டத்தில், அதாவது ஜனாதிபதி தேர்தல் முறையில் எவ்வாறு வாக்களிப்பது, எவ்வாறு வாக்கு எண்ணுவது என்பது தெரியாமல் ஒருவர் சட்டத்தரணியாக இலங்கையில் வந்து விட்டார் என்றால் இலங்கையில் உள்ள அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் அது அவமானம், அது மிக மிக அவமானம். அல்லது அவர்
இல்லாவிட்டால் அவருக்கு தெரிந்துதான் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் இவருடைய கட்சி இவ்வாறுதான் கடந்த காலங்களில் அப்பட்டமான பொய்யை சொல்கின்றது என்ற அர்த்தம். இங்க ரெண்டு விஷயத்தை எதை அவர்கள் வேண்டுமோ அவர்கள் அதை தெரிவு செய்யட்டும். ஒன்றில் சுவாசுக்கு தெரியாது என்பதை அவர் தெரிவு செய்ய வேண்டும், அல்லது தாங்கள் தொடர்ந்து இப்படித்தான் பொய் சொல்கிறோம் என்பதை அவர் ஏற்க வேண்டும். இரண்டில் எதை அவர்கள் ஏற்க போறார்கள் அவர்களோட முடிவுக்கே விட்டு விடுவோம். அதாவது இலங்கையினுடைய தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் முறையினுடைய 94, 95, 96வது உறுப்புரையிலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். என்றால் அவருக்கு கூட இந்த உறுப்புரை என்னன்னு தெரியாது, நான் அதை சொல்லி வைக்க விரும்புகிறேன், அவர் அதிலே போய் பார்க்கட்டும். அதிலே சொல்லப்படுகிற விடயம், அதாவது ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கின்ற போது விரும்பினால், ஒரு வாக்காளன் விரும்பினால் தன்னுடைய இரண்டாவது விருப்ப தேர்வை வாக்களிக்கலாம். 3க்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் 2 விருப்பத் தேர்வு வாக்குகளை இடலாம். அவ்வாறு 3 பெட்டி தான் இருக்கு. 3 அந்த விருப்பத் தேர்வு, 2 விருப்பத் தேர்வு தான் இருக்கிறது. ஒரு தேர்வும் 2 விருப்பத் தேர்வும் இருக்கிறதை தவிர அதை கட்டாயம் அளிக்க வேண்டும் என்றும் இல்லை. இலங்கையினுடைய தேர்தல் வரலாற்றில் இன்று வரைக்கும் 99% தன்னுடைய யாரு தான் விரும்புகிற தலைவரோ அவருக்கு மாத்திரமே வாக்களித்த வரலாறு தான் இங்கே இருக்கிறது. இரண்டாவது விருப்பத் தேர்வை வாக்களிக்க சொல்லி யாரும் சொன்னதே கிடையாது. இந்த 2ஆம் விருப்பத் தேர்வு வாக்கை பற்றி பேசியவர்களே நாங்கள் தான். அதாவது இந்த தேர்தல் முறையில் தமிழ் மக்கள் ஒரு பேரம் பேசுவதற்கு அல்லது இவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ஜாப்பில் உள்ள ஓட்டை என்றுதான் நாங்கள் அதை சொல்லப்பட்டது. அப்ப இது அரசியல் ஜாப்பில் எங்களுக்கு சாதகமான ஒரு பக்கம் என்றுதான் நாங்கள் சொன்னோமே தவிர இது கட்டாயம் அளிக்கப்பட வேண்டும் என்று அங்கே இலங்கை அரசியல் ஜாப்பில் இல்லை. ஆகவே சுகாஸ் அவர்கள் வாய்க்கு வந்தபடி அவர் பல இடங்கள்ல பேசி இருக்கிறார். இதிலையும் பேசி அவர் மாட்டுப்பட்டு கொண்டார். மற்ற இடங்கள்ல மறுத்துரைக்கலாம். ஆனால் இது ஒரு அரசியல் ஜாப்பில் உள்ள விஷயம். இதுக்கு இந்த சடையல்கள், இந்த கஞ்சா வழக்குகளில் பேசுவது போல இங்க பேச முடியாது. இது சட்டம். இது அறுதியிட்டு கூறப்பட்டிருக்கிற விடயம். அதை அவர் அவ்வாறு சொல்வதில் 2 விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஒன்று பொய் சொன்னார், அல்லது அவருக்கு தெரியாது. அவர் தெரியாது என்று சொன்னால் இவருடைய பட்டம் கேள்விக்குள்ளாகிறது. இவருடைய பேராசிரியர்களுடைய கற்கை முறை கேள்விக்குள்ளாகிறது. இதை நாங்கள் வடிவாக பார்க்க வேண்டும். அதாவது ஒரு கேள்விக்கு தவறான பதிலை அளித்தால் அவனுக்கு 2 கேள்விகளுக்கு விடை தெரியாது என்பது அர்த்தம். நான் ஒரு தமிழாசிரியனாக அப்படித்தான் சொல்வேன். ஒரு மாணவனிடம் நான் ஒரு கேள்வி கேட்கின்ற போது அவன் தவறான பதிலை அளித்தான் என்றால் அவன் தவறாக அளித்த அந்த பதிலுக்குரிய கேள்வி அவனுக்கு தெரியாது. ஆகவே 2 கேள்விக்கான விடை அவருக்கு தெரியாது. இப்படித்தான் சுவாசி இருக்கிறார். அவரை விட்டு விடுவோம். அவர்கள் அரசியல்ல இதெல்லாம் சகஜம். தமிழ் மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு கருத்தும் அதிக அளவில் பேசப்படுகின்றது தானே. குறிப்பாக சொல்ல போனால் அனுரகுமார திசாநாயக்க மதவாதமற்றவர், இனவாதமற்றவர், அவரை வாக்களிப்போம், அவரை நாங்கள் வெல்ல வைப்போம் என்கின்ற கருத்து தமிழர் தரப்பில் இப்போது ஆங்காங்கே பேசப்படுகின்றது. ஒரு கருத்து களமாகவும் அவை மாறுகின்றது. அந்த கருத்தையும் அவர்கள் முன்வைக்கின்ற அந்த கருத்து தொடர்பிலும் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் வைக்கின்றார்கள். எந்த ஒரு இனவாத கருத்துக்களும் இல்லாமல் இலங்கையர் என்ற மனநிலையோடு அவர் பயணிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். ஏன் ஒரு முறை அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போமே என்று தமிழர் தரப்பில் சிலர் கூறுகின்றார்கள். நீங்கள் எப்படி பார்க்க? இந்த தமிழர் தரப்பில் அதாவது சவக்கொழியில் புதைக்கப்பட்ட சோசலிசம் எனப்படுகின்ற இந்த இடதுசாரிகள் தூக்கி காவி திரிகிற விஷயம். இந்த தமிழ் மக்கள் பற்றியில கொஞ்சம் இடதுசாரிகள் இருக்கிறார்கள், அவ்வப்போது வருவார்கள். அவர்கள் இவ்வாறுதான் சொல்லுவார்கள். இதற்கு நான் இன்னும் ஒரு வரலாற்று உதாரணத்தை நான் சொல்லிவிட்டு போவதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழர் விடுதலை போராட்டத்தில் சந்ததியார் என்ற ஒரு மனிதரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது மாணவர் பேரவனுடைய செயலாளராக இருந்தார் அன்றைய காலத்தில். பிற்காலத்திலே புலட்டால் கொல்லப்பட்டவர். அந்த சந்ததியார் என்ன சொன்னார் என்றால், தாங்கள் ஜேவிபி ரோகண விஜயராவுடன் சிறையிலே இருந்தபோது அவர் தமிழரை ஒரு தேசிய இனமாக ஏற்கவில்லை, அவர் தமிழ் மக்களுடன் இணைந்து வாழ அவர் தயாரில்லை என்று சொன்னார் என்று 1979ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் திகதி யாழ் முற்றவழியில் நடந்த பொதுக்கூட்டத்திலே அவர் பேசினார். அதற்குரிய ஆதாரங்களும் அதனுடைய பேப்பர் கட்டிங்கும் என்றும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரோகண விஜயவீரா இந்த ஜேவிபி இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால்,
அதாவது இடதுசாரியான சண்முகதாஸ் தலைவராக இருக்கின்ற போது ஒரு தமிழன் தலைவனாக இருப்பதன் கீழிருந்து நான் வேலை செய்ய மாட்டேன் என்றுதான் அவர் அந்த கட்சியை பிரித்து கொண்டு போய் தன்னுடைய ஏவிபியை ஆரம்பித்தார். அவர்கள் ஏவிபி ஆரம்பிக்கின்ற போதே அங்க இனவாதம் இருக்கிறது. அதுதான் அதன் அடிப்படை. இரண்டாவது, ஏவிபி பேசுகின்ற பேச்சுக்கள் அனைத்தும் இந்திய எதிர்ப்பு வாதமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இன்னொரு கட்டத்துக்கு வரும். தமிழர்கள் இந்தியாவுடைய கருவிகள் என்றும் தமிழர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்றும் சொல்லுகின்ற அந்த பாணிதான் இருக்கிறது. அதாவது மதமும் கலந்து அங்கே இந்த கருத்திலே மகாநாம தேரர் சொல்கின்ற அந்த தம்மதீப கோட்பாடு அடங்கி இருக்கிறது. தம்மதீப கோட்பாடு என்பது இனவாதத்தையும் மதவாதத்தையும் உள்ளடக்கியது. ஆகவே ஏவிபி அது ஒரு இடதுசாரி அமைப்பு என்றாலும் கூட அது இந்த மதவாதத்தையும் இனவாதத்தையும் உள்ளடக்கிய கட்சி. அது இறுதியாக செய்த கிளர்ச்சியின் போதும் மதவாதத்தையும் இனவாதத்தையும் கையில் எடுத்துத்தான் அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். ஆகவே அவர்கள் திருந்தி விட்டார்கள் அல்லது சிங்கள மனோநிலையை மாற்றி விடலாம் என்று இவர்கள் கனவு காண்பது மிகவும் கேவலமானது. இவர்களுடைய அறியாமையை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் சிங்கள சமூகத்தில் புரியோடி போயிருக்கின்ற அந்த பிலோசபி, அதாவது பௌத்த பிலோசபியை அதை மாற்ற முடியாது. அதாவது இந்த தம்மதீப கோட்பாட்டை அல்லது மகாவம்சம் ஒரு பொய்யான கட்டுக்கதை என்பதை உடைக்காமல் அல்ல அதை மாற்றாமல் நாங்கள் இந்த சிங்கள தேசத்தில் இருந்து வருகின்ற இடதுசாரிகளை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் மகாவம்சத்தை இறுக்கிப்படுத்தியிருப்பவர்கள். ஏலும் என்றால் இந்த அனுராகுமார திசாநாயக்கா சொல்லட்டும், மகாவம்சம் என்பது ஒரு கட்டுக்கதை, அது ஒரு புனை கதை என்று அவர் சொல்லட்டும் பார்க்கலாம். அவர் சொல்ல மாட்டார். எப்படி சொல்லுவார்? அவர் சொன்னால் அவர்கள் இல்லாம போயிடும். ஆகவே அங்கே மதவாதம் இருக்கிறது. மகாவம்சமே மதவாதமும் இனவாதமும் கொண்ட ஒரு நூல். அதைத்தான் அவர்கள் இப்போதும் புரித நூலாக ஏற்கிறார்கள் இந்த இடதுசாரிகளும். பிறகு நாங்கள் இதற்கு மேல் இதை பேசுவது. அப்ப இந்த கடந்த கால வரலாற்றிலும் நாங்கள் இடதுசாரிகள் எங்கள் பக்கம் இருக்கவில்லை. எண்ணம் பெரேராவாக இருக்கலாம், கொல்வாடி சில்வாக இருக்கலாம், தமிழர்களுக்காக பெரிய அளவில் பேசிய மனிதர்கள். ஆனால் முதலாம் குடியரசு யாப்பு வந்த போதும் இரண்டாம் குடியரசு யாப்பு வந்த போதும் அவற்றிற்கான அடித்தளங்களை இட்டுக் கொடுத்தவர்கள் அவர்கள். நாங்கள் எவ்வாறு நம்புவது? அப்ப இவர்கள் இந்த இடதுசாரிகள் எண்ணப்படுபவர்கள் அதுல நல்ல மனிதர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பல நல்ல சிங்கள இடதுசாரிகள் இருக்கிறார்கள், நல்ல நோக்கோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த மக்கள் மத்தியிலே பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் அடிமட்ட மக்கள் மத்தியிலே அந்த பௌத்த பிலோசபி இருக்கிறது. ஆகவே அவர்கள் நிலைக்க முடியாது, அவர்களால் எதையுமே செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் இந்த இடதுசாரிகளை நாங்கள் வாக்களித்தால் ஒரு வீதம் கூடி வராது. எங்கள் மக்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களித்தால் ஒரு வீதம் தான் வாக்களிப்பினோம். அப்படி வந்தால் ஆகவே இந்த இடதுசாரிகள் வெல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இன்றும் இல்லை, நாளையும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலும் தமிழ் வேட்பாளர் எதிர்கொள்கின்ற சவாலும் தமிழ் வேட்பாளரின் எதிர்காலமும் தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு மனநிலையும் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடைய தற்போதைய சூழ்நிலையும் என்று முக்கியமான பல அரசியல் கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 96000037.